வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிஎம் ரிலீஃப் ஃபண்டு இன் களஞ்சியத்தில். அதாவது இந்த புயல் நிவாரண நிதியாக அரசு ஊழியர்களை ஒரு நாள் சம்பளம் தரணும். இது ஆட்டோமேட்டிக்காக ஏற்ற மாட்டாங்க. ஸோ விருப்பம் உள்ள அந்த அதாவது அந்த ஆசிரியர் மட்டும் நாம் ஏற்றணும். ஸோ அது எப்படி ஏற்றுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வழக்கமாக ஐபிஎஸ் லாகின் போகிறோம். இதில் தான் பண்ண போகிறோம். அதற்கு நாம் இன்சர்ட் ஐடி போடுறோம். ஸோ நம்முடைய குரோம் ப்ரௌசர் ஃபயர் பாக்ஸில் ஐபிஎஸ் லாகின் கொடுத்துட்டு இன்சர்ட் போடுங்க. சைன்இன் பண்ணுங்கள். லோட் ஆகுது. ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ். அதில் இ சர்வீஸ், ஹெச்ஆர், ஃபைனான்ஸ். எல்லாமே இன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ மின்னணு. ஓகே, அதில் போகிறோம். இதில் நம்ம ஃபைனான்ஸ் போகிறோம். இது ஃபைனான்ஸ் தான் போகிறோம். ஃபைனான்ஸில் போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம அடுத்து பார்க்குறது பேரோல் போகிறோம். பேரோல் கிளிக் பண்ணுறோம். பேரோலில் ஸோ இங்கேயும் போகலாம், ரிசல்ட்டு போகலாம். ரிசல்ட்டில் கிளிக் பண்ணுறோம். இதுக்கு பாருங்கள், இங்கே அதாவது என்எஸ்டின்றது இங்கே இருக்குது. இதில் இருப்பாங்க என்எஸ்டி. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். என்எஸ்டி கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த எம்ப்ளாயிக்கு போடணுமோ அவங்க மட்டும்தான். அந்த எம்ப்ளாயி ஐடி, 1 day salary நீங்கள் கையில் வச்சுங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அது பெனிஃபிட்ஸ் கிடையாது. நம்ம என்எஸ்சி டிடக்ஷன் தான் போகணும். என்எஸ்சி டிடக்ஷன். இதில் போய் நம்ம இங்கே நான் புதுசாக பண்ணுறதால நம்ம கிரியேட் தரணும். இங்கே என்ன பண்ணோம், கிரியேட் தான் ஃபஸ்ட் தரணும். நம்ம தர வேண்டியது கிரியேட். இங்கே இருக்குது பாருங்கள், கிரியேட் என்ன இருக்குது, இதுதான் நம்ம பண்ணோம். கிரியேட் இதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிரியேட் கிளிக் பண்ணுறேன். இங்கே நம்ம பிடிக்க ஆக்சுவலாக ஜனவரி மாதம் பிடிக்க போகிறோம். ஜனவரி ஒரு 3 ஜேஎன் வருது பாருங்கள். அதுக்கப்புறமா எம்ப்ளாயி ஐடி. இதில் பல்க் இன்னும் தரல. ஸோ அதனால் நம்ம சிங்கிளாக போடணும். ஸோ எம்ப்ளாயி ஐடியை இங்கே நான் காப்பி பண்ண அப்படியே போட்டேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி போட்டாச்சு. இங்கே பில் டைப் இங்கே தான் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இதில் சாலரி ரெகுலர் சாலரி பாருங்கள். பில் டைப் ரெகுலர் சாலரி தரணும். இங்கே என்எஸ்டி டைப் சியில் பாருங்கள். சியில் அப்படியே பார்த்துனே வாங்க. சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே எடுத்துக்கும். இங்கே பாருங்கள். அது பெனிஃபிஷரி கோடு. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. எப்படி பண்ணுறீங்கன்னா, சிஎம் மட்டும் அடிச்சு கோ விடுங்க. இங்கே பாருங்கள், சிஎம் பிஆர்எஃப் அதை நான் போகிறோம். சிஎம் பிஆர்எஃப் இதை கிளிக் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதே வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லா அமௌண்ட் வந்துச்சு. ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு அப்போ நமக்கு தெரியும். அந்த சம்பளத்தை நம்ம இங்கே போடணும். இது நீங்கள் சம்பளம் வந்த பிறகு ரன் பண்ண பிறகு போடலாம். ஏன்னா என்எஸ்சியில் போடும்போது மார்க் ஒன்றும் தரணும் அவசியம் இல்லை. தர தேவையில்லை, தரக்கூடாது. ஒரு நாள் சம்பளம் போடுறோம். ஒரு நாள் சம்பளத்தை போட்டு சேவ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ சாலரி ரன் பண்ணலை. நான் இப்போ போட்டேன். சப்போஸ் ரன் பண்ண பிறகு தான் சொல்கிறாங்கன்னா, ரன் பண்ணால் கூட இதே தான். ரன் பண்ணிட்டா கூட நீங்கள் இதை ரன் பண்ண பிறகு நீங்கள் பார்க்கலாம். இதுலேயும் பார்க்கலாம். அதை விட நம்ம ஸோ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு ஆக்சுவலாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். நம்ம எங்கே போய் பார்க்கலாம்னா இதெல்லாம் ஸோ ரிப்போர்ட். இங்கே இப்போ ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம். ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறோம்.
இதில் இங்கே என்எஸ்டி ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்கூலில் எல்லாருக்கும் யாருக்கு போட்டுன்றது பல்காக பார்க்கலாம். ஸோ ஜனவரி மாதம் பொறுத்தவரை இங்கே ஜனவரி ஒரு -2024 கொடுங்க. ஸோ 3 லெட்ரு, அதுக்கப்புறமா 2024 சூஸ் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் எந்த பில் குரூப்னா எந்த குரூப்பை பார்க்க போகிறோம், அந்த பில் குரூப்பை, அதாவது பில் குரூப் டைப் நம்ம அந்த பில் குரூப்பை நம்ம சூஸ் பண்ணணும். கட்டாயம் இல்லை, பார்த்தோம்னா அந்த குரூப் இருக்கிறவங்களாம் வந்துடும். ஸோ நம்ம டெம்பரவரின்ற ஒரு பில் குரூப் போட்டோம். டெம்பரவரி அது வந்து பில் டைப் ஆக்சுவலாக வந்து ரெகுலர் சாலரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ 3 லெட்ரு இருந்தால் டைப் பண்ணணும். ரெகுலர் சாலரி டைப் பண்ண உடனே ஷோ ஆகும். ஏன்னா சம்பளத்தை தான் பிடிக்க போகிறோம். அடுத்து இங்கே உங்களுக்கு என்எஸ்சி டைப் இருக்குது, உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது. இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் பேஜ் வருது. இதில் வந்து சிஎம் அதை மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் ஓ கொடுங்க. செக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து சிஎம் ரிலீஃப் ஃபண்ட். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இது ஒவ்வொரு எம்ப்ளாயி தான் நம்ம பண்ணணும். ஸோ டெலிட் பண்ணுற ஆப்ஷன் பல்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணணும். அதை வந்து கண்டினியூ கொடுக்கணும். நம்ம ஸ்கூலில் அதாவது பில் குரூப் வைஸாக நம்ம பார்க்கலாம். பில் குரூப் சூஸ் பண்ணலன்னா மொத்தமாக வந்துடும். ஸோ பில் குரூப் சூஸ் பண்ண கட்டாயம் கிடையாது, நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை. நான் ஒரு ஆளுக்கு தான் போட்டேன். ஸோ நீங்கள் அதிகமாக போடும்போது பில் குரூப் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ரிமைண்டர், இங்கே அவுட்புட் பார்க்கணும். அவுட்புட்டு அதாவது இங்கே இருக்கு. அவுட்புட்டில் வியூ அவுட்புட் பார்த்தோம்னா கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து லோட் ஆகி நேம்லாம் வந்துடும். டவுன்லோட் ஆச்சுங்க. இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்ம எப்படி நம்முடைய ஆனுவல் இன்கம் போடுறோமோ, சாலரி போடுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அதில் பார்த்துக்கலாம். அவங்க நேமு, அமௌண்ட்லாம் காமிக்கும். ஸோ இது மாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது முக்கியமான விஷயம்னா இதில் வந்து இதுலேயும் ரிப்போர்ட்லேயும் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் இருக்கு பாருங்கள், இதில் போடலாம். அடுத்து ஒரு ரிப்போர்ட் இருக்கு பாருங்கள். இதே வந்து பேரோல்லே ஒரு ரிப்போர்ட் இருக்குது, இதில் பார்க்கலாம். இதுலேயும் பில் குரூப் வைஸாக பார்க்கலாம். அது வந்து சாலரி வந்து ரன் பண்ண பிறகு பார்க்கறது. அது சொல்கிறேன் பாருங்கள். அதில் வந்து எல்லாமே வரும். அதில் நம்ம பேடி எல்லாமே வந்துடும். ஸோ அதை தான் நம்ம ஸோ சம்பளம் ரன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து பில் வந்து ஜென்ரேட் பண்ண முன்னாலே இதை பாருங்கள். இதில் ரிப்போர்ட்டில் பாருங்கள், பேரோல் ரிப்போர்ட்டில் நீங்கள் பாருங்கள், ஜிடிஎன் பே ஸ்டேட்மெண்ட் ரன் ரிசல்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து சம்பளம் போடும்போது இதை பார்க்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். இது ஓப்பன் ஆகுது. ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நம்ம நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ரன் ரிசல்ட் அதை கிளிக் பண்ணுறீங்க. ரன் ரிசல்ட். ஸோ இதில் என்னென்னா நம்ம பில் குரூப் வைஸாக எத்தனை பேருக்கு நம்ம போட்டிருக்கோம், அவங்களுடைய பே என்ன, அதாவது அவங்களுக்கு வந்து என்ன வருது, அதாவது ஜனவரி, அதே மாதிரி ஜனவரி -2024. இதில் ஏன் போடுறோன்னா அந்த பில் குரூப்பில் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம அந்த சிஎம் ரிலீஃப் ஃபண்டு பிடிச்சிருக்கோன்னு காமிச்சிடும். அவங்க பே போக என்ன கிடைக்குது, அவங்களுக்கு பே போக என்ன கிடைக்குன்றது இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதற்காக தான் நம்ம இதில் போடுறோம். இதில் போட்டு ஸோ இது மாதிரி டிடிஓ கோடு, உங்கள் டிடிஓ கோடுன்னா அதை போடுங்க. இதை போட்டு பில் குரூப் சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, பில் குரூப் சூஸ் பண்ணால் உங்களுக்கு உடனே சூஸ் பண்ணால் தான் கேட்குது. அது மாதிரி பில் குரூப் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்து நீங்கள் ஸோ ரிப்போர்ட்டில் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ரிப்போர்ட்டில் பார்த்துட்டு பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அதே மாதிரி சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இது மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள். நன்றி.